ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு 51வது நாள். அது மாத்திரமல்ல, ஓரேப் மலையை குறித்து தான் இந்த மாதத்தில் 10 நாட்கள் நம்ம குடும்பத்தை அதோடு இணைத்து நம்ம நெருக்கடிகள் மாற்றும்படி, நம்ம சூழலுக்கு கர்த்தர் துணையாக நின்று, நம்ம எதிர்மறையான சூழலை நமக்கு சாதகமாய் ஆண்டவர் மாற்றும்படி பல காரியங்களை மையப்படுத்தி உங்களுக்காக 10 ஜெப குறிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். முக்கியமாக சோர்வில் இருக்கிற உங்கள் குடும்பத்தை தேவன் தேற்றுகிற வண்ணமாக, ஒருவேளை நிறைய நாட்கள் யோசிச்சு பாருங்களேன், 2 மாதம் கடந்து போச்சு, 3வது மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ போராட்டமான சூழல் இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்கள் நிலைமையை மாற்றுவார். உங்கள் சூழலில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 150 நாளில் ஆண்டவர் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கு 51வது நாள். 10 ஜெப குறிப்புகளை மையப்படுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அழைக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் ஜெப குறிப்பு, மன சோர்விலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுவிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சில விஷயத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் பல விஷயத்தில் சோர்வு இருக்கும்ல, அதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எலியா சோர்வுன்ற போது அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரை தேற்றினார், ஆறுதல் படுத்தினார், நகர்த்தினார். தொடர்ந்து ஜெபிங்க. இதை சொல்லி சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் ஆண்டவர் எதை மையப்படுத்தி ஜெபிக்க சொல்கிறாருன்னா, உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையணும். ஆண்டவரை உங்கள் கணவருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தையை மையப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சந்நிதியில் கர்த்தர் ஓய்வை கொடுக்கணும். அவருடைய பிரசன்னத்தில் ஓய்வை நமக்கு கொடுக்கணும். அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் நானும் ஓய்ந்திருக்கும் போது பல காரியத்தை அனுபவிக்கிறவளை கர்த்தர் மாற்றுவார். நம்ம கணவருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும்படி, ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும்படி எலியாவுக்கு செய்தது போல என் பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்படியே செய்வார். 3வது, தனிமையில் தேவ சித்தத்தை அறிகிறவர்களாக. சில நேரத்தில் தனிமை உங்கள் வாழ்க்கையில் நெருக்கத்தை கொண்டுக்கும். அந்த தனிமையை ஜெபமாக மாற்றும் போது தேவன் உங்களோடு இடைப்படுவார். அதனால் அதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் கணவருடைய தனிமையில், என் பிள்ளைகளுடைய தனிமையில் எல்லா விதத்துலையும் தேவனுடைய அற்புதம் துணையாக நின்று தனிமை மரணத்துக்கு எதுவாக நடத்தாமல் தேவனுடைய ஒரே பர்வதத்தை நோக்கி அவர்களை நடத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்படியே நடத்துவார். 5வது பாருங்க, குற்ற உணர்வு எல்லா விதமான சூழலிருந்து நீக்க பண்ணும்படி தேவனுடைய வலது கரத்தை இயேசுவின் நாமத்தினால சில குற்ற உணர்வு, சில நேரத்தில் குற்ற உணர்வாலவே நம்ம குடும்பத்தில் சில பேர் தேவ திட்டத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதை மையப்படுத்தி தோல்வி நினைவுகளாக இருக்கலாம், அதை எல்லாத்தையும் மாற்றி, சில இடத்துல விழுந்திருக்கலாம், சில இடத்துல அழுது கொண்டே இருந்திருக்கலாம், அதெல்லாம் மறந்து தேவன் அதுக்கு ஒரு கிருபையை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே தேவன் அற்புதம் செய்வார். 5வது, மெய்யான குரல், தேவனுடைய குரலை கேட்கணும். அந்த மெல்லிய குரலை கேட்கணும், உண்மையான குரல், அதை கேட்கணும் சொல்லி 5வது, உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைங்க கேட்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். 6வது, ஊழியத்தில் ஒரு வலிமை, குடும்பத்தில் ஒரு வலிமை. சோர்ந்து போன நேரத்தில் எலியாவுக்கு அந்த புதிய வலிமையை ஆண்டவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு வலிமைகள் கிடைக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். 7வது, ஒரு புதிய ஆணைங்க, பழைய காயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி புதிய அழைப்பில் உங்களை நடத்தணும். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள பழைய பிரச்சனைகள் இருக்கும், பழைய போராட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் முடிவுக்கு வரணும். கர்த்தர் மகிமையின் பாதையில் உங்களை நடத்தணும். அதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். 8வது, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, மன சோர்வுனால குடும்பத்தில் சில பிரிவினைகள் வரும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அப்பா மகனுக்குள்ள பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள, அம்மா அப்பாக்குள்ள நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால மனசோர்வு, ஆண்டவரை எங்கள் குடும்பத்தில் மனசோர்வால் தான் ஒற்றுமை இல்லாமல் இருக்குது குடும்பத்தில். அதை மையப்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதித்து அந்த சோர்வை நீக்க தேவன் உதவி செய்வார். 9வது, மறுபடியும் எழும்பும் விசுவாசம். விழுந்த அதே இடத்துல மீண்டும் விசுவாசத்தோடு வலிமையோடு எழுந்து தேவனுக்கு சாட்சியாக நாம் நிற்கணும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் செய்யும்படி ஜெபம் பண்ணுங்க. 9வது முக்கியமான காரியம். நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் விழுந்த இடத்துல கிடப்போம், அதே இடத்துல அழுது கொண்டிருப்போம், அதே இடத்துல கலங்கி கொண்டிருப்போம். இந்த நிலைமெல்லாம் மாறட்டும். கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக, தயவு பாராட்டுவாரான்னு சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் அப்படியே உங்களை உயர்த்துவார். மார்ச் 1ங்க, நம்ம வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் அற்புதத்தை நீங்கள் பார்க்கணுங்க. 51வது நாள் அதை தான் உங்கள் வாழ்க்கையில் அடையாளப்படுத்தும்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன்.
தேவனாகிய கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. எத்தனை பேர் ஆண்டவர் உங்க கூட பேசணும்னு நம்புறீங்க, விரும்புறீங்க? அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா இந்த 9 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 10வது விசுவாச அறிக்கை. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, என் வாழ்க்கை மாறிடும், என் பிள்ளைங்க வாழ்க்கை மாறிடும், என் பிள்ளைக்கும் கர்த்தருக்கும் உறவு சரியாக இருக்கும், விழுந்த இடத்துல என் பிள்ளைங்க எழுந்திருப்பாங்க, ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார், அவருடைய அனுகிரகத்தில் நடத்துவார், அவருடைய மீட்பில் நடத்துவார். அப்படி சொல்லி 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 விசுவாச அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. நான் ஜெபம் பண்ண போகிறேன். என்னோடு இணைந்து கொள்ளுங்க. தகப்பனே, இந்த வேளையில் கூட இந்த 10 காரியத்தை மையப்படுத்தி விசுவாச அறிக்கையை அடையாளப்படுத்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மார்ச் 1ஆம் தேதி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ பலத்தில் அவர்களை நிறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்கள் பிரசன்னம் அவங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.